தொழுதுள்ள வந்த ஒவ்வொருவரை நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே பரிசுத்த நாளினுடைய முக்கியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த நாளினுடைய முக்கியத்தை புரிந்து கொள்வது. ஏன் கோயிலுக்கு வரணும்? தொடக்க 2 காரியம் சொன்னேன். நல்ல உள்ளத்துல குறிச்சு போடுங்க. 1, ஆண்டவர் ஓய்வு இருந்தார், ரெஸ்ட் எடுத்தார். 2, அந்த நாளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார். வந்து ஓய்ந்திருந்தார், 2வது பரிசுத்தப்படுத்தினார், 3வது நாம் பார்க்கிறோம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். பரிசுத்த நாளை குறித்து வாசிப்போம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்திலே இவ்விதமாய் நாம் வாசிப்போம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்ப நினைப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 10 கற்பனை நம்ம பார்க்கிறோம். இது 3வது தேவனுடைய கட்டளை. பரிசுத்த நாளை ஆசீர்வதிக்க வேண்டும், ஓய்வு நாளை தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பது